ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் நான் பார்த்துட்டு வரேன், முள்ளிவாய்க்கால் நிலவேந்தலில் வந்து பிரச்சனை பண்ணாங்களே கொஞ்சம் பேர், அவங்க நீர்கொழும்புலையும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரின்னு சொல்லி நீங்களே காணொலி தளங்களில் டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. எல்லா நியூஸ்லேயும் தான் போட்டிருந்தாங்க. கொட்டியா கொட்டியா கொட்டியான்னு சொல்லி அவ்வளோ வரி கொண்டு கத்தினார்கள். எனக்கு என்னென்னு சொன்னால், இன்னும் அரசியல்வாதிகள் இந்த பொறிக்க இருந்து இந்த மக்கள் எவ்வளோ காலம்தான் அப்படியே இருக்க போகிறார்கள் என்று சொல்லித்தான் எனக்கு விளங்கியலை. ஏன்னு சொன்னால், யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் கத்தி பிரச்சனை பண்ண வேண்டியது நாங்கள், இவ்வளோ தூரம் போராட வேண்டியது நாங்கள். போரெல்லாம் தாண்டி ஒன்றை புரிஞ்சு கொள்ளுவோம். எங்கிற மக்கள், எங்கிற தமிழ் மக்கள், எங்கிற தமிழ் இனங்கள், எங்கிற ரத்த சொந்தங்கள்லாம் வந்து அதிகமாக இறந்துருக்கிறாங்க. நீங்கள் கொட்டியா கொட்டியா கொட்டியான்னு சொல்லி சிங்களத்தில் அவ்வளவு இதாக கத்தி கொண்டிருக்கிறீங்க. அதில் ஒரு சில ஆக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் சிங்களம் விளங்காது. ஆனால் நாங்கள் எங்கிற நினைவேந்தல்களையும் எங்கிற உரிமைகளையும் வந்து அமைதியான முறையில் செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா அதற்கும் எத்தனையோ பேர் சார்பாக இருந்தாங்க. ஏண்டா அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் எத்தனையோ சிங்கள மக்களுக்கு இடையில இருந்து ஆதரவு கிடைத்திருக்கு, முஸ்லீம் சகோதரர்களுக்கு இடையில ஆதரவு கிடைத்திருக்கு. பக்கத்தில் சிங்கள மீடியாவில் வந்து ஒரு ஆள் வந்து முள்ளிவாய்க்கால் புனித பூமி என்று கதைச்சிட்டு போயிருக்கிறேன். சரியா? யோசிக்க இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இனவாதம் கதைக்கிறது, இனவாதம் என்றெல்லாம் இல்லை. நாங்கள்ங்கிற அடிப்படை உரிமையை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்த அத்தனை பேரும் வந்து மீள் உருவாக்கத்தையோ இல்லாட்டி மீண்டும் ஒரு வன்முறையையோ மீண்டும் ஒரு போராட்ட களங்களையோ உருவாக்குவதற்காக துடிக்கவில்லை. எங்கிற ஆக்கள் இழந்து போன காணாமல் போனங்கிற உறவுகளை நினைச்சுத்தான் அந்த இடத்துல வந்து அழுது புலம்பி அப்படின்ற ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சு வந்து இப்ப அந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்க பிரதான் வந்து இன்னும் சிங்கள மக்களிடையே ஸ்பிரிட் ஆகிருக்கு. இந்த அரசியல்வாதிகளோ ஏதோ ஒவ்வொரு முரணான கருத்துக்களை வந்து கொடுத்தது உண்மைதான். என்று சொன்னால், இந்த வருஷம் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் இருக்கல, அதுக்கு வந்த எதிர்ப்பு இதுக்கு முன்னைய காலங்களில் வந்து நாங்கள் காணல. பாடசாலை மட்டங்களும் சரி, சிங்கள பாடசாலை மட்டங்களும் சரி, பல்கலைக்கழக மட்டங்கள்லையும் சரி, அவங்க வந்து எதிர்காட்டியும் அமைதியான முறையிலையோ இல்லாட்டி கண்டும் காணாமலோ அதை பெரிய பிரச்சனையாக்காமல் இல்லாட்டி அது சம்மந்தமாக எதிர்த்து போஸ்ட் போடுறாக்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை எத்தனையோ இளைஞர்கள் மத்தியிலே வந்து தவறான கருத்துக்களும் தவறான வாதங்களும் பகிரப்பட்டு வந்திருக்கு. ஏன் சின்ன ஒரு உதாரணம் என்று சொன்னால், மக்களுக்கு இடையில பிரிவினைகள் வாரதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிங்கள அரசியல்வாதிகள் தான். அண்மையில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன். நான் என்னுடைய நண்பனிடம் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்றிருந்தேன், என்னுடைய ஸ்டூடியோ விஷயமாக தான். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிங்களங்கள் எல்லாம் கொஞ்சம் சிங்களம் தெரியும் தானே. அப்போ அவர்களுடன் அந்த சிங்களத்தை வச்சு சிங்களம் இங்கிலீஷ் ரெண்டு கலந்துதான் ஒரு கதை கேள்வி. அவங்களுக்கு தமிழ் பெருசாக வராது, கொஞ்சம் கொஞ்சம் தானே. எங்களுக்கு சிங்களம் பெருசாக வராது. சிங்களமும் இங்கிலீஷையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் காய்ச்சிக்கொள்வோம். பாரதால யூனிவர்சிட்டி மாட்டாங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஃபீல்டு ஒர்க்காலையும் முக்கால்வாசியாக்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறா. அப்படித்தான் சிங்களமும் இங்கிலீஷும் கலந்து அப்படி கதைக்கும் போது தெரிய வந்தது. ஜாழ்ப்பாணத்துக்கு போய்க்க அவன் அம்மா சொல்லிவிட்டா, அம்மா அப்பாவை இந்த குடும்பத்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்னன்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆட்களோட பார்த்து பக்குவமாக இருங்கோ. ஏன்னு சொன்னால், அவங்க ஆபத்தான ஆட்கள். சிம்பிளாக சொல்கிறோம், அவங்கள கதைக்காதீங்கோ, உங்களோட வேலையை பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரி தான் சொல்லிவிட்டாங்களா. ஏன்னா அவர்கள் படிக்க போகிற பிள்ளைக்கு வீண் பிரச்சனை வளர்க்குறான்ற ஒரு அவள் ஒரு தற்பாதுகாப்பு என்று சொல்லலாம். அவன் ஓப்பனாக இன்னொரு கேட்க சொல்லியிருந்தேன். அவன் நண்பனுடைய சிறந்த நண்பன். அப்போ நாங்களும் தொழில் ரீதியாகவும் சினை ரீதியாகவும் காட்சி ஒன்று கேட்க சொன்னான்.
ஆனால் இங்கே வந்து பார்க்க ஆப்போசிட்டாக இருக்குது. நான் இந்த முறை லீவுக்குங்கிற அம்மாட்ட போவேன்ங்கிற வீட்டை போய் நான் சொல்லுவேன், நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, அவங்கள எங்களை நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க, நல்ல மாதிரி பழகுறாங்க, ஓகே தான் இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற அளவுக்கு கொடூரமான ஆக்கள் இல்லைன்னு சொல்லி. இந்த கருத்து வந்ததுக்கு காரணம் அங்குள்ள இனவரி பிடித்த மதவரி பிடித்த அரசியல்வாதிகளாலே தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடு பிரிஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் இழப்பு தான் தீர்வு, நாங்கள் திருப்ப பழி வாங்குவோம்ன்ற மாதிரி காட்சி கொண்டு வரையில எங்கிற உணர்வையும் எங்கிற பரிதாப நிலைமைகளையும் எங்களுக்குரிய உரிமைகளையும் முக்கியமான அரசியல்வாதிக்குரிய தண்டனைக்காக தான் எங்களுடைய அக்கல் பலகாலம் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் மாற்ற கருத்தோ இல்லாட்டி மாற்றவோ இயலாது. ஏனென்றால் உண்மை இன்று வரைக்கும் சேட்டலைட் ஆதாரங்கள்ல இருந்து எல்லா ஆதாரங்களையும் இருந்து இன அழிப்பு உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃப்ரீ ஃபயர் சோன் என்று சொல்லி எங்களுடைய வந்து ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் முள்ளிவாய்க்காலில் வந்து போர் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களை படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி ஆதாரங்களோட வந்து ஒவ்வொரு அறிக்கைகளும் இதையும் வெளிவிட்டு கொண்டிருக்கு. எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அமைதியான முறையில் ஒவ்வொரு ஆதாரங்களை குறிப்பிட்டு கொண்டா இருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிராகவோ இனவாதத்தாலேயோ நாங்கள் தாக்கியல. எங்களுக்கு அந்த கொடுமையும் துயரங்களும் விளங்க வேண்டும், எங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் பாருங்க. 2-3 பேர் என்னுடைய டிக்டாக் வலைத்தளங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஓரளவு விளங்குது, என்னால் விளங்கலான்னு இல்லை, ஓரளவு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க, அவர்கள் வன்மங்கக்கின்ற அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு பிழையும் பெறவில்லை. இவ்வளவு பிரச்சனையை தொடங்குவதற்கும் அத்திவாரமிட்டது இவர்களுடைய இனவரிதான். இனவரி என்றால் இனவரி பிடித்த அரசியல்வாதிகளின் கொள்கைகள். அப்ப அதை நாங்கள் இந்த விஷயத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சிறந்த முறையில் நன்மையா படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாகவும் பறந்துபட்டு காணப்படுறாங்க. திருப்பவும் ஒரு பிரச்சனையோ திருப்பவும் ஒரு இனவாதத்தையோ திருப்பவும் ஒரு கலவரங்களையோ உண்டாக்குவதற்கு இந்த அரசியல்வாதிகள் முயற்சிக்க வேண்டாம். அது என்னுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இட ஆக்கிரமிப்பு, சம்பந்தம் இல்லாத இடங்களில் புத்த விகாரிகள் ஜோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு சிங்கள பிரதேசத்தை கொண்டு வந்து ஒரு அம்மன் சிலையோ புள்ளியார் சிலையோ வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை பெருப்பிக்கலுமா. ஆனால் இங்கே நடக்கிறது அப்படித்தான். இன ஆக்கிரமிக்கன்னு சொன்ன பவனீசன் நண்பர் சொல்லியிருந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாமலே சில ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் சொல்கிறேன். ஒரு சுமூகமான நிலைக்கு போகணும் என்று சொன்னால் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுக்குரிய விமர்சனங்களுக்குரிய தீர்வுகள் எது உண்மைத்தன்மையாக என்று விசாரிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து அதை விளங்கி கொள்ள வேண்டும். இனியாச்சும் ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு சுயநலம் இல்லாமல் மதவரி இனவரி என்று இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் இதை விளங்கி கொள்ளணும். இளைஞர்களே வந்து இனவாதத்தை கற்கிற மாதிரியான செயற்பாடுகளை ஈடுபடக்கூடாது. தமிழ் இளைஞர்களும் சரி, சிங்கள இளைஞர்களாக இருந்தாலும் சரி. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.